பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அனைத்து பரிசுத்தவான்களுக்கும் கிறிஸ்துக்குள்ளாக அன்பின் வாழ்த்துக்கள். இன்று நாம் பார்க்க போகின்ற ரீப்ரிண்ட் நம்பர் 5421. தலைப்பு: உங்களால் கூடுமா. ஆதார வசனம்: மத்தேயு 20:22. நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க உங்களால் கூடுமா என்றார். விளக்கம்: நம்முடைய இரட்சகரினால் இவ்வார்த்தைகள் பேசப்பட்ட சந்தர்ப்பத்தை நாம் நினைவு கொண்டு வந்து பார்க்கின்றோம். இயேசு தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக இதை கூறினார். இயேசு தம்முடைய ராஜ்யத்தில் தம்முடைய சிங்காசனத்தில் இருக்க போகும் தம்முடைய சீஷர்களும் தம்முடனே கூட இருப்பார்கள் என வாக்களித்திருந்தார். கர்த்தர் சொன்ன விஷயத்தில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையாக இருந்தபடியினால் அவர்கள் தாங்கள் வகிக்க போகும் ஸ்தானத்தை குறித்து விவாதம் பண்ணி கொண்டிருந்தனர். யாக்கோபு மற்றும் யோவான் என்னும் 2 சீஷர்களுடைய தாயானவள் இயேசுவினிடத்தில் வந்து ராஜ்யத்தில் தம்முடைய 2 குமாரர்களும் அவருக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் இருப்பதற்கு வேண்டிக் கொண்டாள். இயேசு 2 சீஷர்களிடத்தில் திரும்பி, நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்று கேட்டார். இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே தண்ணீரினால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார் என நாம் அறிவோம். தெய்வீக திட்டத்திற்கு இசைவாக அவர் மனுஷருக்கான இரட்சகராக மரிக்க வேண்டியிருந்தது. அவர் 30 வயதை அடைந்தவுடன், நியாய பிரமாணத்தின் கீழ் 30வது வயதை அடைந்தவுடன் இந்த மரணத்தை அவர் அடையாளமாய் தெரியப்படுத்தினார். அவருடைய ஊழியத்தின் 3.5 வருட கால பகுதியில் அவர் இந்த ஸ்தானத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதாவது தம்முடைய ஆத்மாவை மரணத்திற்குள் ஊற்றிக் கொண்டிருந்தார். இந்த மரணத்தை அவர் கல்வாரியில் முடித்தார். நான் பெறும் ஸ்தானத்தை என்று இயேசு கூறியுள்ளார். இதை அவர் தற்காலத்தின் அடிப்படையிலேயே குறிப்பிடுகின்றாரே ஒழிய எதிர்காலத்தின் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் குறிப்பிடவில்லை. ஆனால் அவர் பாத்திரத்தை குறித்து வித்தியாசமாக பேசுகின்றார். நான் குடிக்கப் போகும் பாத்திரத்தில் என்று கூறுகின்றார். பாத்திரத்தின் விஷயத்தில் தற்காலத்தின் அல்லது கடந்த காலத்தின் அடிப்படையில் பேசாமல் எதிர்கால அடிப்படையில் பேசுகிறார். தாம் எருசலேமுக்கு போவதாகவும் அங்கு அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவார் என்றும் அவர் தம்முடைய சீஷர்களிடத்தில் கூறியிருந்தார். வேறொரு தருணத்தின் பொழுது மனுஷகுமாருடைய மாமிசத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று கூறியிருந்தார். யோவான் 6:53. போதகர் தாம் சிலுவையில் அறையப்படுவதை பற்றி கூறியிருந்தவைகளை சீஷர்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் இயேசு சூழ்நிலையை புரிந்தவராக இருந்தார் மற்றும் தமக்காக இப்பாத்திரம் ஊற்றப்பட போகின்றது என்பதையும் இயேசு அறிந்திருந்தார். இதை குறித்து அவர் மீண்டுமாக, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாதிருப்பேனோ என்றார். யோவான் 18:11. நமது கர்த்தருக்கான விசேஷித்த சோதனை. பாத்திரம் என்னும் வார்த்தையானது ஜீவியத்தின் பல்வேறு அனுபவங்களை குறிப்பதாக நாம் எண்ணக்கூடும். அதாவது அனைவருக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்த பாத்திரம் உள்ளது என்று எண்ணக்கூடும். ஆனால் இயேசு இவ்வார்த்தையை வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தினார். அவர் கெத்சமனை தோட்டத்தில் இருந்தபோது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். மீண்டுமாக அதே இரவில், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதது ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று கூறியும் ஜெபம் பண்ணினார். மரணத்திற்குள்ளான அவருடைய ஸ்தானத்தின் விஷயத்தில் நமது கர்த்தருக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை. ஆரம்பம் துவங்கியே இம்மரணத்திற்குள்ளான ஸ்தானத்தின் விஷயத்தில் அவர் விரும்பி முன்வந்து பங்கெடுத்தார். அவமானமான மரணத்தை தான் அவர் நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று ஜெபம் பண்ணினார். ஆனால் இப்படி அவமானத்துடன் தாம் மரிக்க வேண்டும் என்பதுதான் தமக்கான பிதாவின் சித்தமாக இருக்கின்றது என அறிந்து கொண்ட மாத்திரத்தில் அதை ஏற்றுக்கொள்வதிலும் அவர் விருப்பமாயிருந்தார். தெய்வீக பிரமாணத்தை தூஷித்தவராக நமது கர்த்தர் மரண தண்டனைக்கு கையளிப்பதற்கு என நியாய பிரமாணத்தில் எதுவும் இல்லை. எனினும் அவருக்கு எதிராக தேவ தூஷணம் குற்றமுமே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளுக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று இயேசு பேசின விஷயத்திலும்
அவர் தம்மை தேவனுடைய குமாரன் என்று உரிமை கோரின விஷயத்திலும் இயேசு தேவதூஷணம் செய்வதாக ஆலோசனை சங்கத்தார் முடிவு பண்ணினார்கள். தாம் மிகவும் நேசித்த பிதாவுக்கு தூஷணம் பேசினதாக கருதப்படுதலிலும் ஒரு குற்றவாளி என சிலுவையில் அறையப்படுதலிலும் உள்ள அவமானம் மற்றும் நிந்தையிலிருந்து விடுவிக்கப்படவே இயேசு விரும்பினார். மேலும் இதை குறித்த பாரமே அவருடைய மனதை விசேஷமாக அழுத்திக் கொண்டிருந்தது. இயேசு தாம் மரிப்பதற்காகவே பூமிக்கு வந்திருப்பதையும் தாம் பாடுபட வேண்டும் என்பதையும் அறிந்திருந்தார். ஆனால் அவமானம் அடைதலாகிய தம்முடைய அனுபவத்தின் இந்த ஒரு பாகத்தை அவர் முழுமையாய் புரிந்து கொள்ளவில்லை. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை இயேசு அறிந்திருந்தார். இவ்வார்த்தைகள் இயேசு தம்முடைய ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் நிக்கோதேமுவிடம் கூறியிருந்தார். யோவான் 3:14. ஆனால் தாம் இழிவுபடுத்த போகின்ற, அவமதிக்கப்பட போகின்ற நேரத்தை அவர் நெருங்க அவ்விஷயம் அனைத்தையும் அவர் உணர்ந்த பொழுது அவர் மிகவும் கூனி குறுகி, இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கட்டும் என்று கதறி தம்முடைய இருதயத்தை ஊற்றினார். ஆனால் தம்முடைய அர்ப்பணிப்பின் போது, இதோ தேவனை சித்தம் செய்ய வருகிறேன் என்றுள்ள தம்முடைய உறுதிமொழியை உண்மை என்று தெரிவிக்கும் வண்ணமாக உடனடியாக இயேசு, ஆகிலும் என் சித்தத்தின் படியல்ல உம்முடைய சித்தத்தின் படி ஆக கடவது என்று கூறினார். மத்தேயு 26:39. அவருடைய அவமானத்தில் பங்கு கொள்வதற்கு நாம் விரும்புகின்றோமா? நமது இரட்சகர் தம்முடைய சீஷர்களிடம் பின்வரும் விதத்தில் கேட்டார். அதாவது, உங்களுடைய ஜீவன்களை எடுத்து விடுவது அநியாயமானதாய் உங்களுக்கு தோன்றும் நிலையிலும் உங்களுடைய ஜீவியங்களை முற்றிலுமாக ஒப்புக்கொடுக்க உங்களால் கூடுமா? நான் பானம் பண்ண போகின்ற இந்த பாத்திரத்தில் உங்களால் பானம் பண்ண கூடுமா? இது அவமானமும் நிந்தையும் இழிவும் தொடர்புடையதாய் இருக்கும். என்னுடனே கூட இந்த பாத்திரத்தில் நீங்கள் பங்கு பெற விரும்புகின்றீர்களா என்று கேட்டார். எங்களால் கூடும் என்று சீஷர்கள் பதிலளித்தார்கள். அவர்கள் விருப்பத்துடன் காணப்பட்டனர். இதே பாத்திரம்தான் ராபோஜனத்தில் இடம்பெறும் பாத்திரத்தின் அடையாளப்படுத்தப்படுகின்றது என்பதை காண்கின்றோம். அப்பம் நமது கர்த்தருடைய சரீரத்தையும் திராட்சரசம் அவருடைய இரத்தத்தையும் அடையாளப்படுத்துகின்றது. பாத்திரமானது அவருடைய மரணம் தொடர்புடைய அவமானத்தையும் நிந்தையையும் விசேஷமாக அடையாளப்படுத்துகின்றது. அவருடைய பாத்திரத்தில் பங்கு கொள்வதற்கு தாங்கள் விரும்புகின்றதாக 2 சீஷர்களும் கூறினார்கள். அவர்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. என்ன வந்தாலும் உண்மையாய் இருக்க அவர்கள் ஆயத்தமாய் இருந்தனர். அவர் என்ன நிபந்தனைகள் வைத்தாலும் அதற்கு சம்மதிக்க ஆயத்தமாய் இருந்தனர். ஸ்தானம் என்னும் வார்த்தையின் அல்லது பாத்திரம் என்னும் வார்த்தையின் முழு பொருளையும் அவர்கள் இன்னமும் அறிந்து கொள்ளவில்லை. இப்படியாகவே அவருடைய சீஷர்கள் அனைவரும் காணப்பட்டனர். பெந்தகோஸ்தே நாள் வரும்பொழுதோ அவர் முன்னுரைத்திருந்தது போல அவர்களிடம் அவர் பேசியிருந்த அனைத்தும் அவர்களுடைய நினைவுக்கு வரும். யோவான் 16:4 மற்றும் யோவான் 13:19. ஆனால் அவர்கள் விருப்பத்துடனும் வாஞ்சையுடனும் காணப்பட்டனர். இப்படியாகவே நாமும் காணப்பட வேண்டும். அவர்கள் விரும்புவார்கள், ஆனால் அவர்கள் இந்த அனுபவங்களை பெற்றுக்கொள்வார்கள் என்றும், இங்கு இப்படியாக தொடர்ந்து விருப்பம் கொண்டிருந்து தம்முடன் தொடர்ந்து பாடுபடுவார்கள், ஆனால் தம்மோடு கூட தம்முடைய சிங்காசனத்தின் ஆளுகை செய்வார்கள் என்றும் இயேசு உறுதியளித்தார். ஆனாலும் சிங்காசனத்தின் ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை கூறுவது தமக்கான காரியமாய் இராமல் பிதாவுக்கு அடுத்த காரியமாகவே இருக்கின்றது என்று இயேசு தெரிவித்தார். இடுக்கமான வழியில் நம்முடைய அருமையான மீட்பர் தைரியத்துடனும் மனோதிரத்துடனும் நடந்து சென்றது நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றது. அவர் எத்துணை பலமானவராகவும் தைரியமானவராகவும் காணப்பட்டிருக்கின்றார். அவர் பின்வாங்குவதற்கான சிந்தனை கொண்டிருக்கவில்லை. உலகத்தின் நன்மைக்காக தம்மை பலி செலுத்த வேண்டும் என்றுள்ள பரலோகத்திலுள்ள பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதே அவருடைய முழு நோக்கமாக இருந்தது. அப்போஸ்தலர்களுக்கு முன்பாக எத்துணை ஒரு உயர்வான மாதிரி முன்வைக்கப்பட்டது. மிகுதியான தாழ்மை மற்றும் சுயத்தை முழுக்க சரணடைய பண்ணுவதன் மூலமாக ஜெயம் கொள்வதற்கான உயர்வான ஒரு மாதிரி முன்வைக்கப்பட்டது. சபை கர்த்தருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுதல். கர்த்தருடைய பாத்திரத்தில் சபை பானம் பண்ணுதல் என்பது தற்காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளில் உள்ள நமது பங்கெடுப்பை அடையாளப்படுத்துகின்றது. சரியான நிபந்தனைகளின் கீழ் இப்பொழுது வராத எவரும் புதிய உடன்படிக்கைக்கான மாபெரும் மத்தியஸ்தரினுடைய சரீரத்தில் அங்கமாகிட முடியாது.
ஆகவே இரத்தத்தை பானம் பண்ணுவது என்பது பாத்திரத்தில் பங்கடைதலாகும். ஒருவேளை நாம் அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணவில்லை என்றால் நாம் அவருடைய மகிமையில் அவருடன் பங்கடைய முடியாது. நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று இயேசு கூறினார். மத்தேயு 26:27. அனைவரும் பானம் பண்ண வேண்டும் மற்றும் முழு பாத்திரமும் இந்த யுகத்தில் காலியாக வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கடைவதற்கென நாம் அனுமதிக்கப்பட்டிருப்பது என்பது மிகவும் பெரிதான ஸ்லாக்கியமாகும். அவரோட கூட பாடுபட்டால் அவரோட கூட ஆளுகை செய்வோம். புதிய யுகத்தை ஆரம்பித்து வைப்பதிலும் அதன் ஆசீர்வாதங்களை விநியோகிப்பதிலும் நாம் பங்கடைவோம். இரத்தத்தை தெளிக்கும் நிஜமான மோசே மகிமையடைந்த தலையும் அவரது சரீரமாகிய சபையுமான கிறிஸ்து ஆவார். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அப்போஸ்தலர் 3:22. மோசே சிறிய அளவில் கர்த்தருக்கு நிழலாக காணப்படுகின்றார். சரீரம் இப்பொழுது உயிர்த்தெழுப்பப்பட்டு கொண்டு வருகிறது. இயேசு முதலாவதாக எழுப்பப்பட்டார், பின்னர் அப்போஸ்தலர்கள் அனைவரும், பின்னர் அவருடைய சரீரத்தின் மீதி அங்கத்தினர்கள் அனைவரும் எழுப்பப்படுவார்கள். மோசே ஜனங்கள் அனைவர் மீது தெளித்தது போல இந்த நிஜமான மோசேயும் நிறைவடையும் பொழுது மனுக்குலத்தின் உலகத்தின் மீது தெளிப்பார். மேலும் இது மனுக்குலத்தை தெய்வீக பிரமாணத்துடனான இசைவிற்குள் கொண்டு வருவதை குறிக்கின்றதாய் இருக்கும். மனுக்குலத்தின் மீது தெளிக்கப்படுவதற்கு 1000 வருடங்கள் தேவைப்படும். ஆகவே பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் இரத்தத்தை தெளிப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் காணப்படுகின்றது. இரத்தத்தை தெளிப்பது என்பது நீதிமானாக்கப்படுதலையும் குறிக்கின்றது. ஆனால் சபையினால் பாத்திரத்தில் பானம் பண்ணப்படுவது என்பது நீதிமானாக்கப்படுதலை மாத்திரமல்லாமல் பரிசுத்தமாக்கப்படுதலையும் குறிக்கின்றதாய் இருக்கும். தெய்வீக நோக்கங்களை நமது கர்த்தர் அடையாளம் கண்டு கொள்ளுதல். என் பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் பானம் பண்ணாது இருப்பேனோ என்று பரிசுத்தவானாகிய பேதுருவிடம் கூறப்படும் நம்முடைய கர்த்தரின் வார்த்தைகளானது முடிவில் கடுமையானதாய் இருக்கும். அவருடைய மரண அனுபவங்களை பற்றியே குறிக்கின்றதாய் இருக்கின்றது. அவர் மனுஷரால் அவமதிக்கப்பட்டு தேவனுடைய சத்ருவாக, அதாவது தேவதூஷணம் புரிந்தவராக கருதப்பட்டார். தம்முடைய சரீர பிரகாரமாக பாடுகள் கடுமையானதாக காணப்படும் என்று அவர் அறிந்திருந்தார். எனினும் அவருடைய வலியின் இன்னும் கூடுதல் வழியாக அவருடைய பரிபூர்ணமான மனதிற்கு அவமானமும் கெட்ட பெயரும் காணப்பட்டது. எனினும் இந்த பாத்திரத்தையே பிதா அவருக்கு கொடுத்திருந்தார். இதுவே இயேசு தொடர்புடைய தெய்வீக நோக்கமாக இருந்தது. நமது கர்த்தர் தம்முடைய நேர்மையை நிரூபித்து காட்டுவதற்கு அவசியமாய் இருந்த அனைத்து அனுபவங்களையும் பெற்றிருந்தார். ஏனெனில் தெய்வ தூதர்கள் மற்றும் மனுஷர்களாகிய இருவருக்கு முன்பாகவும் அவர் தமது நேர்மையை அல்லது உண்மையை வெளிப்படுத்துவது அவசியமாய் இருந்தது. அனைத்து விஷயங்களும் மனிதனுடைய சிருஷ்டிப்புக்கு முன்னதாகவே தேவனால் ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருந்தார். வெளிப்படுத்துதல் 13:8. அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டி தொடர்புடைய அனைத்தும் பிதாவினால் முன்னமே அறியப்பட்டிருந்தது. இயேசு மனுஷனை மீட்கத்தக்கதாகவும் இப்படியாக உண்மையும் இரக்கமும் உள்ள பிரதான ஆசாரியனாக ஆகத்தக்கதாகவும் இயேசு பாவிகளுக்கு உரியதான பாத்திரத்தை பானம் பண்ண வேண்டியிருந்தது. அது பாடுகள் மற்றும் மரணத்தின் பாத்திரமாய் இருந்தது. இயேசு யூதனை மீட்கத்தக்கதாக சிலுவையின் மரணத்தை அடைவது அவசியமாய் இருந்தது. கீழ்ப்படிந்து ஒப்புக்கொடுத்தலில் வெளிப்பட்ட அன்பு மற்றும் நேர்மை. அவருடைய பாடுகள் அனைத்தும் வேத வாக்கியங்களில் முன்னறிவிக்கப்பட்டிருந்தது. வனாந்தரத்தின் வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட விஷயத்தில் சிலுவையில் அறையப்படுதல் சித்தரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய அனுபவங்கள் அனைத்தும் முன்னமே அறியப்பட்டிருந்தது, முன்னமே ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது மற்றும் அவசியமாய் இருந்தது. பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக அவர் பூமியில் வந்தபோதோ வரவிருக்கின்ற அனைத்தையும் அவர் அறியவில்லை. ஆனாலும் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள பாடுகளை அவர் அனுபவத்தின் மூலம் அவர் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். பிதாவின் சித்தம் அனைத்திற்கும் அவர் தம்மையே ஒப்புக்கொடுத்தார் மற்றும் இப்படியாக தம்முடைய நேர்மையை நிரூபித்தார். என் சித்தத்தின் படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின் படி செய்யவே நான் வந்தேன் என்று அவரே கூறினார். யோவான் 6:38. அவருடைய பலி
பட்சிக்கப்படுவதற்குரிய வேலை நெருங்கிய பொழுது கெத்செமனேயின் தனிமையில், பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என போதகர் ஜெபம் பண்ணினார். அவர் மரணத்தின் பாத்திரம் நீங்குவதற்கு ஜெபம் பண்ணினார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது. மாறாக சிலுவையில் அறையப்படுதலில் உள்ள அவமானத்தின் அனுபவங்கள் மாறக்கூடுமோ அல்லது இல்லையோ என்றே எண்ணினவராக காணப்பட்டார். எனினும் அவர் முறுமுறுக்காமல் அல்லது எதிர்க்காமல், ஆயினும் என்னுடைய சித்தத்தின் படி அல்ல, உம்முடைய சித்தமே ஆக கடவது என்று கூறினதையே நாம் காண்கின்றோம். நம்முடைய பாத்திரத்திற்கான விசேஷித்த மேற்பார்வை. நமது நேச கர்த்தர் கசப்பான பாத்திரத்தில் அடிமண்டி வரை பருகினார் என்றும் அதுவும் மிகவும் நன்றியுடன் பருகினார் என்றும் நான் காண்கின்றோம். நாம் அனைவரும் கூட அப்பாத்திரத்தில் பானம் பண்ணத்தக்கதாக நமக்கு அவர் பாத்திரத்தை கொடுத்து உள்ளதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருக்கு இருந்த அதே அனுபவங்கள் அப்படியே நமக்கு இருப்பதில்லை. எனினும் பிதாவின் சித்தமான வழியில் மரணம் மற்றும் பாடுகளின் பாத்திரத்தில் நாம் அனைவரும் பானம் பண்ண வேண்டும். இயேசு பரிபூர்ணமானவராக இருந்தபடியால் அவரை மிக குறிப்பிடத்தக்க விதத்தில் பிதா கையாண்டார். நம்முடைய விஷயத்தில் அனுபவங்கள் வித்தியாசமானதாய் காணப்படும். ஏனெனில் நாம் பூர்ணமில்லாதவர்களாய் காணப்படுவதனால் பூர்ணமானவரை கையாளும் கண்ணோட்டத்தில் இருந்து கொண்டு நாம் கையாளப்பட முடியாது. ஆகவே நமக்கான பாத்திரம் என்பது போதகருடையது போன்று நிர்ணயிக்கப்படத்தக்கதாக குறிப்பிடப்பட்டதாக இருக்கும் என எண்ணக்கூடாது. மாறாக பிதா தம்முடைய குமாரனும் கூட நாம் மரணத்தின் பாத்திரத்தில் ஒரு பங்கடையும்படிக்கு நம்மை அனுமதித்துள்ளார். பிதாவின் திட்டத்தின்படி பிதாவினால் நம்முடைய பாத்திரம் ஊற்றப்படுகின்றதாயினும் நம்முடைய பாத்திரமானது நம்முடைய இரட்சகரினால் மேற்பார்வையிடப்படுகின்றது. போதகருடைய விஷயத்தில் முழு உலகத்தின் பாவத்திற்கு என பாத்திரம் அவசியமாயிருந்தது. நம்முடைய விஷயத்தில் அது அவசியமில்லை. எனினும் நமது கர்த்தருடைய பாடுகளிலும் மகிமையிலும் ஒரு பங்கை நமக்கு அருளுவது பிதாவுக்கு பிரியமாயிற்று. இயேசு நம்முடைய குறைவுகளை நிறைவாக்கி நம்முடைய குணநலன்களை வளர்த்தி நம்மை அவருடைய மகிமையின் சாயலுக்கு வணைகின்றார். நமது பாத்திரத்தின் மீதான நமது கர்த்தருடைய மேற்பார்வை இல்லையெனில் நாம் அநேக விஷயத்தில் குறைவாகவே வளர்ச்சி அடைந்திருப்போம். ஆகவேதான் நம்முடைய பாத்திரத்துக்கு விசேஷித்த மேற்பார்வை அவசியமாய் உள்ளது. ஆகவேதான் அவசியமான அனுபவங்கள் நமக்கு வரும் அதே வேளையில் அவருடைய கிருபையும் நமக்கு போதுமானதாக இருக்கும் என்றும், நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்றும், அனைத்தும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும் என்று கர்த்தர் நமக்கு வாக்களித்துள்ளார். நாம் அவருடைய பாத்திரத்தில் பங்கெடுக்காத வரையிலும், நாம் அவருடன் கூட மரணத்திற்குள் மூழ்காத வரையிலும் நம்மால் அவருடைய மகிமையின் ராஜ்யத்தில் பங்கடைய முடியாது என்பதையும், அவருடைய சிங்காசனத்தில் அவருடன் கூட ஒரு பொழுதும் நம்மால் உட்கார முடியாது என்பதையும் நாம் ஒரு பொழுதும் மறந்துவிடக் கூடாது. மாபெரும் விலையுடைய இந்த முத்தை அடையத்தக்கதாக இந்த பூமியின் அனைத்தையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ண கடவுமாக. பாடுகளின் அனுபவங்கள் நமக்கு வரும்பொழுது நாம் அச்சமடையாமல் இருப்போமாக. இன்னுமாக நம்மை சோதிக்கும்படி நம் நடுவில் பற்றி எரிகின்ற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் காணப்படுவோமாக. ஏனெனில் நம்முடைய அன்புக்குரிய போதகருடன் கூட இப்பொழுது பாடுபடுவதற்கும் பின்னர் நித்தியத்திற்குரிய ராஜ்யத்தில் அவருடன் கூட மகிமைப்படத்தக்கதாக நாம் அழைக்கப்பட்டும் இருக்கின்றோம். உனக்கு பக்கபலமாக நிற்க நண்பனும் இல்லை, இளைப்பாறுதல் தர எந்த கரமும் இல்லை. காரிருளில் உன்னால் துணிச்சலாக முன்னேறி செல்ல முடியுமா? அங்கு கர்த்தர் வெளிச்சத்தை அனுப்பும் வரை பொறுமையோடு காத்திருக்க உன்னால் முடியுமா? குறுகலான வழி நெருக்கமான பாதையில் நடக்க உன்னால் கூடுமா? இப்படியாக அவர் அளிக்கும் பாத்திரத்தில் நீ பானம் பண்ணி சத்திய கொடியை உயர்த்தி பிடித்திருக்கும் பொழுது நீ அவருடையவனாய் இருப்பாய். அவருடைய கிரீடம் உனக்கு மகுடமாகும். அவரது சிங்காசனத்தில் நீ அமர்ந்து அவரது மகிமையில் பங்கு பெறுவாய். ஆமீன்.